மத்தேயு 7ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? இந்த அதிகாரத்தில் நம்ம 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 2 காரியங்களை குறித்து இதில் ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஒன்று, மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2வது, ஜெபத்தில் ஒரு விடாமுயற்சி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி 2 காரியங்களை 2 கருத்துக்களை மலை பிரசங்கத்தில், இது கடைசி அதிகாரம், அதாவது 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம், இந்த 3மே மலை பிரசங்கமாக அவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. இது இயேசுவினுடைய ஊழியத்தின் முதல் போதனையாக அது இன்றைக்கும் முழுவதையும், அது முழு கிறிஸ்தவ உலகத்துக்கும் தேவையான அனைத்து சத்தியங்களையும் அது கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர், நான் உங்களை மற்றவர்களுக்கு நீதிபதியாக நான் வைக்கலை, நீங்கள் அடுத்தவனை நீதிபதி நியாயம் செய்கிறதற்கு நான் உங்களை வைக்கலை. எதுக்கு வச்சிருக்கிறேன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்கிற முதல்ல ஒரு ஆழமான கருத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம எதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று படிங்க பார்ப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த பூமியில நம்ம நீதிபதிகளாக இருந்துட்டு, நான் செய்கிறது சரி, நீ செய்கிறது சரி, நான் செய்கிறது தவறு, நீ செய்கிறது தவறு என்று நியாயம் தீர்ப்பதற்கு அழைக்கப்படலை. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மேலே வரும்பொழுது அவர்களுக்குள் உண்டாகிற பலத்தின் நிமித்தமாக அவர்கள் பலனடைந்து யூதேயாவில், எருசலேமில், அதாவது எருசலேம் தன்னுடைய சொந்த பட்டணத்தில், பக்கத்தில் உள்ள யூதேயா தன்னுடைய நாட்டில், அதே போல் சமாரியா அண்டை நாட்டில், பூமியின் கடைசி பரியந்தமும் உலகம் முழுவதுக்கு சென்றாலும் கூட அங்கே நம்ம நீதிபதியாக நம்மளை செயலாற்றக்கூடாது. நம்ம யாராக இருக்கணும்னு சொல்கிறார்? சாட்சியாக இருக்கணும். நான் உங்களை சாட்சியாக தான் ஏற்படுத்தி இருக்கிறேன். நீதிபதி நியாயாதிபதி வேலையை செய்கிறதெல்லாம் யார் வேலை? என்னுடைய வேலை. அதை நான் பார்த்து கொள்ளுகிறேன். அதனால் மற்றவர்களை நீ குற்றவாளியாக என்ன செய்யாத, தீர்க்காதிரு. ஏன்னா அந்த குற்றத்தை நீயே செய்கிறபடினால நீ அந்த குற்றத்துக்கு நீ ஒரு தீர்ப்பை சொல்லி நீ ஏன் என்னிடத்திலிருந்து ஒரு தீர்ப்பை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஏன் பெற்றுக்கொள்ளணும்? 2ஆம் வசனம் படிங்க பார்ப்போம் அந்த அதிகாரத்தில். ஏனெனில் மற்றவர்களை எப்படி தீர்க்கிறீர்களோ அந்த தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். மற்றவனை குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காத, மற்றவனுக்கு தீர்ப்பு செய்யாத, மற்றவனை இப்படி போயிடுவான்னு சொல்லாத. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை குறித்து நீ நியாய தீர்ப்பு செய்கிறதற்கு உனக்கு என்ன செய்தார்? அதிகாரம் இருக்குது. ஏன்னா 1 கொரிந்தியர் 4:4 பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன். அவர் சொல்றார், என்னிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் தேடி பார்த்த அளவுக்கு இல்லை, ஆனாலும் நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே, அவர் தான் நியாயாதிபதி. அவர் வேலை, என்னுடைய வேலை நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பதற்கு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் வசனத்தில் திரும்ப சொல்றார். படிங்க பாப்போம். நீ உன் கண்ணில் ஒரு பெரிய உத்திரம் என்பது ஒரு பெரிய கட்டை, அந்த கட்டையை உன் கண்ணில் வச்சுட்டு உன் சகோதரன் கண்ணில் ஒரு சின்னோண்டு துரும்பு தான் இருக்குது, அந்த துரும்பை பார்த்துட்டு உன் கண்ணில் துரும்பு இருக்குன்னு சொல்றிய. உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உன் கண்ணில் உத்திரம் இருக்குது. நம்ம ஒவ்வொருவரும் தேவ சமூகத்துக்கு செல்லும் பொழுது, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அவர் ஆயக்காரனை போல நாம் ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார, நம்மளால் இன்ன வரைக்கும் அப்படி கடைபிடிக்க முடியுதா? நம்மை வாழ்த்துகிறவர்களை நாம் வாழ்த்துகிறோம், நம்மை சபிக்கிறவர்களை இன்னைக்கு என்ன செய்கிறோம்? சபிக்கிறோம். நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் மேலே நமக்கு அடக்க முடியாத கோபங்கள் வந்து விடுது.
எரிச்சல்கள் வருகிறது. அப்போ நம்ம இன்னும் நம்முடைய சுபாவங்கள் என்ன செய்ய முடியாமல் இருக்கிறோம், மாற்றப்பட முடியாமல் இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது, உம்மை போல பரம பிதாவே, நீர் பூரண சர்க்குணர், நீர் நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் மழையை பெய்ய பண்ணுகிறவர், நீர் சூரியனை உதிக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர். அப்படி இருக்கிற ஒரு சுபாவத்துக்கு உங்கள் பரமபிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் சர்க்குணராயிருங்கள் என்று அழைத்தபடினால, என்னைக்குனாலும் நான் யார் தான், குறைவுள்ளவன் தான். நான் என்னைக்குனாலும் குறைவுள்ளவன். பவுல் சொன்னமா, என்னிடத்துல ஏதோ ஒரு குற்றத்தை காணாத அளவுக்கு நான் வாழ பிரயாசப்பட்டாலும் நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை அதிலையும் நியாயம் விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். யோபு தன்னை பெரியவனாக காட்டினார், ஆனால் கடைசியில் சொல்லிட்டாரு, நான் எப்பொழுது என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். அறியாமல் நிறையா பேசிட்டேன். தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுறேன். சாட்சியாக ஏற்படுத்தி இருக்கிற ஆண்டவர் நம்ம அவருடைய சுபாவத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் நீதி செய்கிறோம், நியாயம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே அடுத்தவர்களை விரல் நீட்டுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த விரலை நீட்டும் பொழுது இந்த பெரிய கட்ட விரல் யாருக்கு நேர் வருது, நமக்கு நேர். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, என் கண்களில் என்ன உத்தரம் இருக்குது. இப்போ நம்ம செய்கிற கிரியைகள் எப்படி இருக்குன்னா, ஒரு குருட்டு கண் டாக்டர் இருக்கிறாருன்னு வைத்திக்கலாம், கண்ணு தெரியாத குருட்டு டாக்டர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் என் கண்ணை செக் பண்ணி எனக்கு ஒரு கண்ணாடி போட்டு விடுங்கன்னா எப்படி இருக்கும்? அவர் போட்டு விடுற கண்ணாடி ஒர்த்தாகுமா? அவருக்கே கண் பார்வை இல்லை. அவர் எப்படியோ கள்ளத்தனமாக கண் டாக்டர் படிச்சுட்டு வந்துட்டார். அவர் நமக்கு ஒரு கண்ணாடி எழுதுனா அது தேருமா அந்த கண்ணாடி? அதே போலத்தான் இன்னைக்கு மனிதர்களிடத்துல நம்ம போய் குற்றப்படுத்துகிற காரியம். நம்ம ஒரு குருட்டு டாக்டர் மாதிரி நம்மளே குருட்டு, நம்ம கண்ணை அடைச்சிக்கிட்டு இருக்க அளவுக்கு பெரிய கட்டி இருக்குது, பெரிய கட்டை இருக்குது. ஆனால் நம்ம துரும்ப பார்த்து என்ன சொல்கிறோம், உன்கிட்ட துரும்பு இருக்குது சொல்கிறோம். இயேசுவின் நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் களவுமா பிடிக்கப்பட்டா, தப்பு செஞ்சிட்டா, உண்மைதான். அவளை விரட்டிட்டு வர்றாங்க, ஒரு கூட்டம் அவளை விரட்டிட்டு வருது. சிறியோர் முதல் பெரியோர் வர கல்லை தூக்கிட்டு விரட்டுறாங்க. இப்படி கண்டுபிடிக்கப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு மோசையினால் கொடுக்கப்பட்டது. தங்களை சிறியவர்களும் பெரியவர்களும் நியாயாதிபதிகளாய் மாற்றிக்கொண்டு விரட்டுகிறார்கள், கல்லெறிஞ்சிடணும்னு. இயேசுவின் இடத்துல வந்துட்டா அந்த அம்மா, கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இயேசு பார்த்துட்டார். மோசேனால இப்படி எழுதியிருக்குது, இவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும், விபச்சாரத்தில் கையும் களவுமா பிடிக்கப்பட்டாயா, என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு ஒன்றும் பேசாமல் குனிந்து விரலினால் தரையில் என்ன செய்ய ஆரம்பித்தார், எழுத ஆரம்பித்தார். வேதாக்கியவர்கள் அதுக்கு அந்த கருத்து சொல்கிற காரியம் வியாக்கியானம் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொருவராக போயிட்டாங்க, ஒவ்வொருத்தனாக போகிறான். முதல்ல ஒரு காரியத்தை சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவன் மேலே என்ன செய்யட்டும், கல்லெறியட்டும். வந்திருக்கிறவன் கண்ணு பூதா உத்தரம் தான் இருக்குது, ஆனால் மாட்டியிருக்கிறவா கண்ணில் துரும்பு இருக்குது, கொல்லணும்னு நிற்கிறான். எழுதுகிறார், தரையில் எழுதுகிறார். ஒவ்வொருத்தனா என்ன செய்கிறான், போயிட்டு கொஞ்சம் கழித்து மேலே நிமிந்து பார்த்தா அவளாம் இயேசுவ தான் இருக்கிறாங்க. வந்த ஒருத்தனையும் காணும். ஆண்டவர் சொல்ல, இனி பாவம் செய்ய, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்யலை, தீர்க்கலை, நீ போயிரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு மன்னிப்பு வழங்கினதை பார்க்கும். பரிசேயர் ஆயக்காரருடைய ஜெபத்தை பார்க்கும். பரிசேயன் பரிசுத்தவான் தான். அவன் பழைய ஏற்பாட்டின் காரியங்களை கடைபிடிக்கிறவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய கம்பாரிசன் எங்கே இருக்குது, ஆயக்காரனை போல அல்ல, குற்றப்படுத்துகிறான். நான் அவன் மாதிரி அல்ல, நான் நியாயாதிபதியாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்ணுகிறேன். நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, தசமபாகம் கொடுக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், எல்லா காரியங்களையும் நான் செய்ய. ஆனால் அவன் அப்படி அல்ல, ஆயக்காரனை போல நானும் இல்லைன்னு சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே என்ன செய்கிறான், நீதிமானாக்கப்பட்டவனா போகிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்களை தாழ்த்தி என்ன செய்யுங்க என்றவர். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். என்றைக்குமே நம்ம தாழ்மையாக இருக்க கற்றுக்கொண்டோன்னா போதும். வாழ்க்கையில் சமாதானத்தின் அந்த காரியங்களை கடைபிடிக்கிறவர்களாக, சாட்சிகளாக வாழ்கிறதற்கு நம்மை கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே என்ன செய்யும், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்னு பார்க்குறோம். அதிகமான அவருடைய இரக்கத்தை நம்ம மேலே காண்பிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். தாழ்ந்து போகிறதுல ஒரு தவறும் இல்லை. மற்றவனை குற்றவாளியாக நீ என்ன செய்யாத, தீர்க்காத. அப்படி தீர்த்தா ஆண்டவர் ஒரு பெயர் வைக்கிறார். படிங்க, 3ஆம் வசனம் படிங்க பார்ப்போம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன்
கண்ணில் உத்தரம் இருக்கையில் ஆ, உன் சகோதரனை நோக்கி ஆ, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று ஆ. நீ சொல்லுவது எப்படி? சொல்வதெப்படி? மாயக்காரனே, மாயக்காரனே, வேஷம் போடுறவனே அப்படின்னு சொல்ற. பேர் என்ன சொல்றாரு? யாரு? இயேசு கிறிஸ்து சொல்ற. மாயக்காரனே, மாயக்காரனே. நம்முடைய வாழ்க்கையை சாட்சியாய் வாழ்கிறதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. நியாய தீர்ப்பு உம்முடையது. அவரே மரித்தும் அவரே எழுந்தும் அவரே பிழைத்தும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. எதற்காக? அவர் இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களையும் நியாயம் தீர்க்கும்படியாக இயேசுவே மரித்தும் இயேசுவே எழுந்தும் இயேசுவே இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் வேலை, இயேசு கிறிஸ்துவினுடைய வேலை. நியாய தீர்ப்பின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறது என் இயேசு ராஜாவினுடைய வேலை. செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறது அவருடைய வேலை. நம்ம குற்றம் சுமத்துகிறதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மட்டும் படிங்க. இந்த செய்தியை தாண்டி அடுத்ததுக்கு போயிடலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற உன்னைத்தானே நீ குற்றவாளியா என்ன செய்கிற? தீர்த்து கொள்ளுகிறாய். நீ மற்றவர்களுக்கு தீர்ப்பு செய்கிறதுனால நீ உன்னையே என்ன செய்கிற? குற்றவாளியா. அதனால தான் தேவ சமூகத்தில் நிற்கும் போது, ஆண்டவரே உம்மை போல பூரண சர்க்குணராக மாற்றோன்னு அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம இடத்துல உள்ள குறைகள் தெரியும். நம்ம ஆயக்காரனை எட்டி பார்த்தோன்னு சொன்னால் நம்ம குறைகள் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. எப்போவுமே கம்பாரிசன் இப்போ இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் ஒரு பிள்ளை படிக்குதுன்னு வைங்களேன். இப்போ நான் படிக்கிற காலங்களில் என்னை விட நல்லா படிக்கிறவங்க கூட என்ன செய்யணும்? போட்டி போடணும். நான் அவன் 98 வாங்கியிருக்கிறானா, நான் 99 வாங்கினப்போ 100லாம் போடுறாங்க. அந்த காலத்தில் 98க்கு மேலே போட மாட்டாங்க. மேக்ஸ் மட்டும் 100 போடுவாங்க. அவர் 98 வாங்கினா நான் 100 வாங்கணும் அப்படின்னு பிரயாசப்படணும். நான் ஓட்ட பந்தயத்தில் ஓடும்போது முந்தி ஓடுறவனை எப்படி முந்தணும்னு பிரயாசப்படணும். பின்னாடி எட்டு பார்த்து என் பின்னாடி இன்னொரு 11 பேர் துரத்திட்டு தானே வரான், நம்ம மெதுவாக ஓடணும்னு நினச்சோன்னா நம்ம கடைசியாலாம் என்ன செஞ்சிருவோம்? பேர் வாத்தியார் மார்க்கு கொடுக்கும்போது அத்தனை பேர் 35 34 ஆகல, 4 பேர் முட்டெல்லாம் வாங்கியிருக்கிறானே, நான் அவனை விட பெட்டர் தான் நீ நினச்சா அடுத்த பரீட்சையில் நம்ம என்ன வாங்கிடுவோம்? முட்டை வாங்கி. நம்முடைய கம்பேரிசன் யாரோடு இருக்கணும்? தேவனோடு கூட இருக்கணும். அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறார். அவர் ஒரு நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவரோடு கூட நம்முடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம அவருடைய பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம், பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் அடையும்படியா நம்ம முன்னேறி செல்ல முடியும். அசுத்தனையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அசுத்தம் செய்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும். அவனுடைய வாழ்க்கை கீழே போயிடும். நமக்கு பின்னாடி விரட்டுகிறவர்களே அல்ல, நமக்கு முன்னாடி ஓடினவர்களை என்ன செய்யணும்? பார்க்க நமக்கு இயேசு போதும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். எபிரேயர் 12:1 இந்த வசனத்தை சொல்லுச்சு. இப்போ 2வது காரியம், குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. எங்களையே நாங்கள் பார்க்கணும். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ஒரு தாழ்மை வந்துடும். அதனால் 2வது, ஒவ்வொருவரையும் நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களிலும் மேலானவர்களாக எண்ணணும். அந்த ஒரு வசனம் மட்டும் படிச்சிடலாமா? பிலிப்பியரில் 2:3 படிங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்துடலாம். 2ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவுள். அவர்களுடைய நல்ல காரியங்களை பார்க்கணும். பரவாயில்ல பிரதர், நீங்கள் என்னோட இவ்வளோ பெட்டராக இருக்கிறீங்க, நான் அளவுக்கு கூட உங்களால் இவ்வளோ செய்ய முடியாதுங்க, என்னால் இவ்வளோ காரியங்களை கடைபிடிக்க முடியாதுங்க அப்படிங்கிற காரியத்தை சொல்லுகிறவர்களாக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருவரையும் மற்றவர்களை பார்க்கும் பொழுது இவெல்லாம் மனுஷனா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மிலும் மேலானவர்களாக நம்ம என்ன செய்யணும்?
எண்ணுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்கிறார்? பேசுகிறதை பார். அப்போ தான் தாழ்மை வரும். தாழ்மையினால் இந்த காரியங்களை கடைபிடித்து கொண்டு இந்த சுபாவம் உடையவங்களாக மாறணும். ஒரே ஒரு காரியத்தை மனசில் வச்சுடுங்க, நீதிபதியாக வாழ்கிறதற்கு அல்ல, சாட்சியாக வாழ்கிறதற்கு. முன்னாடி இவருடைய வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, இன்றைக்கி இவருடைய வாழ்க்கை இவ்வளோ மாற்றப்பட்டிருக்குது, எவ்வளோ சாட்சியாக மாறி இருக்கிறார் அப்படின்னு மற்றவர்கள் பார்த்து என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கிற வாழ்க்கை. நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாக வாழும். முதல் பகுதி முடிஞ்சிச்சு. இப்போ 2வது பகுதியில் 6ஆம் வசனம் படிங்க. இப்போ அதில் ஒரு சின்ன கருத்து சொல்லிட்டு அப்புறம் அடுத்த பகுதியில் ஒரு சின்ன கருத்து. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதிருங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதுங்கள். அதாவது என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் சில ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அக்கறையோ மனம் திரும்ப வேண்டும் என்கிற எண்ணமோ இருக்காது. எப்போ பார்த்தாலும் சாக்கடை மக்களோயே தான் படுத்து கிடக்கணும்னு நினைக்கிற பன்றி மாதிரி இருப்பான். வீட்டு நாய்கள் குப்பை தொட்டியில் மேயாது கட்டி வச்சிருவோம். ஆனால் வெளியே சுற்றுற நாய்கள் குப்பை தொட்டி என்ன தொட்டியிலனாலும் என்ன செஞ்சிடும்? மேய்ஞ்சிட்டு வந்துடும். அப்போது உங்களுடைய முத்துக்களை பன்றிகள் முன்னால் போடாதீங்க, நாய்களுக்கு கொடாதீங்க. அப்படின்னா சில ஜனங்கள் மனம் திரும்புதலுக்கு மனமில்லாமல் இருப்பான். ஆண்டவருடைய சத்தியத்தை போதிக்கணும், ஆனால் மனம் திரும்புகிறதற்கு மனசு இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இருதயத்தில் கடினத்தோடு கூட இருக்கிறவனுக்கு ரொம்ப போய் இறக்கமாக நம்ம என்ன செய்ய முடியாது? சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. அவர்களுக்கு தான் நம்ம எப்படி சொல்லணும்னு சொன்னால், பாம்பை போல சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருந்து நம்ம புறாக்களை போல உள்ளத்தில் கபடற்றவர்களாக தாக்கிடணும்னு சொல்லி பேசக்கூடாது. இவனை எப்படி கடிச்சு பச்சிக்கணும்னு சொல்லி பேசக்கூடாது. இவன் ஊருக்குள்ள வராத, நீ வெளியே பேரு உன்னை கல்லெறிஞ்சு கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டுறான, இவனை எச்சரிச்சு ஆண்டவர் உன்னை தண்டிப்பார் அப்படின்னு அல்ல. புறாக்களை போல கபட தண்டனையை கூறுகிறதற்கு நம்மிடத்துல எந்த ரைட்ஸும் இல்லை. நம்மளே கிருபையினால தப்பு வைக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினால காக்கப்பட்டிருக்கிறோம். அதனால புறாக்களை போல கபடற்றவர்கள், ஐயோ அறியாமையில் இருக்கிறாங்களே, இயேசுவே அப்படிதான் ஜெபம் பண்றார், ஐயோ இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. புறாக்களை போல கபடற்றவர்களாய், ஆனால் சர்ப்பத்தை போல என்ன செய்யணும்? குற்றம் கண்டுபிடிக்கணும்னே வருவான். குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவியில் நிறைஞ்சிருக்கிறவங்கள்ட்ட நம்ம முத்துக்களான வசனங்களை எடுத்து என்ன செய்ய முடியாது? போடக்கூடாது. மனம் திரும்புவதற்கே ஒரு நம்பிக்கை இல்லாமல் நம்மளை பார்த்தாலே அவ்வளோ கோபம் வருதுன்னா அவன்கிட்ட போய் சத்தியத்தை பேசி பிரயோஜனம் இல்லை. ஜெபம் பண்ணலாம். அதனால தான் சர்ப்பத்தை போல எப்படி இருக்கணும்? ஆட்களை அடையாளம் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஆண்டவரே, இவருக்கு நான் என்ன சத்தியத்தை சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சத்தியத்தை பேச விரும்புகிறேன்? நான் எதை சொல்லலாம்? பன்றிக்குட்டியை போலவே தானே உழண்டுட்டு கிடக்கிறான், இவன்கிட்ட என்ன சொல்லலாம்? நாய்க்குட்டியை போலவே தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், என்ன சொல்? அந்த சத்தியங்களை கேட்டு கரெக்டாக என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவராகிய இயேசு புதிக்க அடுத்த வசனம் வாங்க பார்ப்போம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இது கிரேக்க மொழியில இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். தொடர்ச்சியான கிரியையை செய்யும்படியாக இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். தொடர்ச்சியா, அதாவது கேளுங்கள் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இடத்துல என்ன செய்யணும்? ஒரு வாட்டி கேட்டங்க, அவருக்கு தரக்கு விருப்பம் இருந்தால் தாராரெல்லாம் போனால் போயிட்டு போகிறார், அப்படி அல்ல. விடாமுயற்சியான ஜெபத்திற்கு ஆண்டவரே ஓமையை கற்றுக் கொடுத்தார். அப்படிதானே? ஒரு நீதி இல்லாத ஒரு துஷ்டத்தனமான ஒரு ஊரில் பெரிய மனுஷன் நியாயாதிபதி இருக்கும்போது ஒரு விதவை அடிக்கடி அவனை தொந்தரவு பண்ணதை பார்த்தோம். இவனா நீதி செய்ய போகிறதில்லன்னு தெரிஞ்ச என்ன அடிக்கடி தொந்தரவு பண்ணுறாளா, இவளுக்கு நான் ஒரு நீதி செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை கற்றுக் கொடுத்தால. கேளுங்கள், டெய்லி போய் கேளுங்க, பதில் கிடைக்கிற வரையிலும் கேளுங்கள். அதுதான் அர்த்தம். தொடர்ச்சியான ஒரு கிரியை செய்யுங்க. கேட்கிற எவனும், கேட்டுக்கொண்டே இருக்கிற எவனும் என்ன செய்யறான்? பதில் கிடைக்கிற வரையிலும் கேளு. தானியேல் 21 நாள் என்ன செஞ்சாரு? பதில் கிடைக்கிற வரைக்கும் கேட்டுட்டு இருந்தார். ஆனால்
தேவதூதன் சொன்னார், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டுருச்சு. வர்றதுக்கு கொஞ்சம் மிகாவேல் உதவி செய்ய வேண்டியது இருந்தது. பெர்சியா வான மண்டலங்களில் உள்ள ஆவிகளோடு ஒரு யுத்தம் நடந்ததுனால 21 நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் நீ தொடர்ச்சியாக என்ன செஞ்சிட்டு இருந்த? கேட்டுக்கிட்டு இருந்த. தொடர்ச்சியாக கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வார், இல்லைன்னு சொல்ல மாட்டார். அதே போல் 2வது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர். தேடணும். இன்னைக்கு ஒரு கம்மலை தொலைச்சிட்டிங்கன்னு வைங்களேன், 1 ரூபா 2 ரூபான்னு போட்டு போயிடுவீங்க. அது பிச்சைக்காரனே எடுக்க மாட்டேங்கிறான்ட்டு. ஒரு கம்மல் கலண்டு விழுந்துருச்சு, எப்படி தேடுவீங்க? ஆமாம், அமர்க்களம் பண்ணிடுவோம். நம்ம அதை கண்டுபிடிக்கிற வரையில் என்ன செஞ்சுருவோம்? ஏன்னா விலை அவ்வளோ விலையாகி போச்சு. 1 பவுன்லாம் தொலைச்சிட்டோன்னா இப்போ எவ்வளோ விலை? 50,000. ஆமாம், 50,000 ரூபா தொலைஞ்சிருச்சுன்னு பயங்கரமாக தேட ஆரம்பிச்சிருவோம். ஒரு அம்மா ஒரு வெள்ளி காசை தொலைச்சதுக்கு எப்படி தேடினானெலாம் எழுதியிருக்கு. கிடைச்ச பிறகு எவ்வளோ சந்தோஷப்பட்டான்னு எழுதியிருக்கு. அந்த அளவுக்கு கண்டடைகிற வரையிலும் என்ன செய்யணும்? தேடணும். கண்டடைகிற வரையில், ஆசீர்வாதத்தை கண்டடைகிற வரையில் தேடணும். தட்டுங்கள். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்குள்ளே போகணும் கட்டாயம். உங்கள் வீட்டுக்கே போகிறீங்க, உள்ளே பூட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க. டப்புன்னு 2 தட்டு தட்டிட்டு தெருவில் போயிடுவீங்களா? என்ன செய்வீங்க? வீடு திறக்கிற வரைக்கும் ஆமாம், வெளியே நின்று கத்துன்னு கத்துவோம். காது செவடா அப்படின்லாம் நம்ம கத்துவோம். அப்போ ஃபோன் இருக்கு, அடிச்சிருவோம். ஃபோன் அடிச்சா வெளியே வந்து திறந்துரு அப்படின்னு சொல்லி முயற்சி எடுப்போம். விடாமுயற்சி, ஜெபத்தில் விடாமுயற்சி. கேளுங்கள் கேட்கிற எவனும், தொடர் செய்தி, தொடர் முயற்சி. அதே போல தேடுங்கள், தேடுகிற எவனும் தொடர் முயற்சி. தட்டுங்கள், தட்டுகிற எவனும் தொடர் முயற்சி. இந்த காரியங்களை தேடுகிற, கேட்கிற, தட்டுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார்? பதிலளிப்பார். அதுக்கு தன்னுடைய கேரக்டரை ஒரு உலக பிரகாரமான தகப்பன் இடத்துல ஒப்பிட்டு சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு உங்களை கேட்க சொல்கிறேன் தொடர்ச்சியாக, எதுக்கு தேட சொல்கிறேன், எதுக்கு தட்ட சொல்கிறேன்னு சொன்னால், உங்கள் உலக பிரகாரமான தகப்பனை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. 11ஆம் வசனம் படிங்க பார்ப்போம். அந்த முத வரி, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கணும்னு விரும்புகிறாங்க, நல்ல சாப்பாடு ஆக்கி போடணும்னு விரும்புவாங்க. நல்ல பெற்றோர்களை சொல்கிறேன். தங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறவங்க என்ன செய்வாங்க? தான் பிள்ளை நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், தான் பிள்ளை மற்ற பிள்ளைகளை பார்க்கல நல்லா அவங்க சாப்பிட்டு நல்லா கொழுன்னு இருக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை பாஸ் ஆனால் லட்டு தருவேன், பக்கத்து வீட்டு பிள்ளை பாஸ் ஆனால் தரமாட்டேன். அப்படிலாம் நம்ம கரெக்டாக இருக்கும். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிஞ்சிருக்கிறீங்க. நல்லா வாழணும், சமுதாயத்தில் நல்ல பேரோடு இருக்கணும், நல்லா படிக்கணும், பெரிய போஸ்டிங்கில் இருக்கணும், நான் அப்படி இப்போ கல்யாணத்தை கட்டி வைக்கணும், எல்லாமே நம்ம ரொம்ப அக்கறையாக இருக்கணும். தவறே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய நீங்கள், பொல்லாதவர்களாகிய நீங்கள், உன் பிள்ளை நேசிக்கிற பிள்ளை உன்கிட்ட வந்துட்டு அப்பம் கொடு, 2 தோசையை கொடுனா 2 கல்லை பறக்கி கொடுப்பியான்னு கேட்குறேன். 2 கல்லை சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவியா? மீன் கேட்குறா வந்து, அம்மா மீன் கொடுமா, நாளாச்சு மீனை எடுத்து சமைச்சு கொடு. பாம்பை வெட்டி கொடுப்பியா அப்படின்னு கேட்குறேன். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பியா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பியா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அதைவிட அதிக கரிசனை உடைய, அதைவிட அதிக அன்புடைய, அதைவிட அதிக நேசமுடைய பரலோக தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, தேடுகிறவர்களுக்கு, தட்டுகிறவர்களுக்கு, கேட்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? அதற்கு ஒரு பரிசுத்தம் வேணும். தேவனிடத்தில் கேட்பதற்கு நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். விசுவாசத்தோடு கூட என்ன செய்யணும்? ஒரே ஒரு வசனம் படிங்க, ஜெபம் பண்ணிடுவோம். எபிரேயரில் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 11:6 ஜெபம் பண்ணிடுவோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். என் உலக பிரகாரமான அப்பாவை விட மேலான ஆசீர்வாதங்களை அவர் தரக்கூடியவர். எங்கள் அப்பா அம்மாவே நான் சின்ன வயசில் நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், நல்லா படிக்கணும், வாலிபத்தில் நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ளணும், ஒரு நல்ல திருமணத்தை முடிக்கணும்,
ஒரு வயதில் ஒரு குழந்தையை பெற்றுத்தரணும்னு சொல்லி உலக பிரகாரமான தகப்பன்மார்கள் தாய்மார்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய குழந்தைகளினுடைய நலன் மேல அவ்வளவு அக்கறை செலுத்துகிறார்களோ, அவர்கள் பிள்ளை பெற்று பேர பிள்ளைகளை கைகளில் ஏந்திர வரையிலும், இவர்கள் சரீரத்தில் பலன் இருக்கிற வரையிலும் தங்கள் பிள்ளைகளுக்காக அவ்வளோ பிரயாசப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பிரயாசப்படும் பொழுது இந்த பரலோக தகப்பனாய் இருக்கிற நான், அவங்க பொல்லாதவர்கள், நல்லவராய் இருக்கக்கூடிய நான் அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பேனோ? தொடர்ச்சியாக கேள்வி. அதுக்காக பாம்பை கேட்டால் என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். நம்ம நிறைய நேரம் பாம்பை கேட்குறது ஆண்டவர்கிட்ட, அதை தாங்க கடிச்சு பார்க்கட்டும், அப்படி தானே? ஆமாம். நம்ம வேணால் ரப்பர் பாம்பு வேணால் பிள்ளைகள் கேட்டால் வாங்கி கொடுப்போம், இதெல்லாம் விளையாடுன்னு சொல்லி. அவருக்கு தெரியும், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு எது நன்மையானதோ அதை என்ன செய்வார், தரும். கேட்குறதெல்லாம் தரமாட்டார், தேவையான அனைத்தும் நமக்கு என்ன செய்வார். நம்முடைய வாழ்விற்கு தேவையான நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. பெற்றவங்க வேணா பிள்ளைகளை இவா எனக்கு கீழ்ப்படிய மாட்டேக்கா, இவன் கீழ்ப்படுகிறான் வேறுபடுத்தி பார்க்கலாம். அவரிடத்துல யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. யார் யார் கேட்கிறார்களோ, யார் யார் தேடுகிறார்களோ, யார் யார் தொடர்ச்சியாய் தட்டுகிறார்களோ, யார் யார் பரிசுத்தத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட கேட்கிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்க. ரெண்டே காரியத்தை மனசில் ஞாபகம் வச்சுடுங்க. ஒன்று, என்னை நீதிபதியாக வைக்கல, என்னை சாட்சியாக வைத்திருக்கிறார், ஒரு காரியம். ரெண்டாவது காரியம், விடாமுயற்சியோடு கூட நான் போராடி என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு என் ஆண்டவர் ஒரு சாவி என்ன செஞ்சிருக்கிறார், கரங்களில் தந்திருக்கிறார். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோ. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோ. ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய விடும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி